விநாயகர் சதுர்த்தி விழா நாடு முழுவதும் நாளை கொண்டாடப்பட உள்ளது. தமிழகத்தில் சுமார் 1,00,000 விநாயகர் சிலைகள் பொது இடங்களில் வைக்கப்பட்டு வழிபடுவதற்கு இந்து அமைப்புகள் உள்ளிட்டவை ஏற்பாடு செய்துள்ளன. கோவை மாவட்டத்தில் 1600 சிலைகள் பொது இடங்களில் வழிபாட்டுக்கு வைக்கப்படுகிறது. இதையொட்டி 3500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். மதுரையில் 700க்கும் மேற்பட்ட இடங்களில் விநாயகர் சிலைகள் வழிபாட்டுக்கு வைக்கப்பட உள்ளது. இதையொட்டி 2000 போலீசார் பாதுகாப்பு பணியில் உள்ளனர். சதுர்த்தி விழாவை கொண்டாட விநாயகர் சிலை, பூஜை பொருட்கள், அலங்கார பொருட்கள் உள்ளிட்டவற்றை பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கிச் செல்கின்றனர். மதுரை வடக்கு மாசி வீதி, கீழ மாசி வீதி சந்திப்பில் உள்ள பழ மார்க்கெட்டில் பொருட்கள் வாங்க மக்கள் குவிந்தனர். பழங்களின் விலை வழக்கத்தை விட 30 முதல் 100 ரூபாய் வரை அதிகரித்திருந்தது. பூஜை பொருட்கள் விலையும் அதிகமாகவே இருந்தது. வீடுகளில் வைக்கப்படும் சிறிய விநாயகர் சிலைகள் 30 முதல் 300 ரூபாய் வரை கிடைத்தது. பிடித்த விநாயகரை மக்கள் வீட்டிற்கு வாங்கிச் சென்றனர். மக்கள் முன்னாடி வந்து வாங்குற அளவுக்கு இந்த தடவை வியாபாரம் அவ்வளோவா இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா வெயில் ஜாஸ்தியாக இருக்குது, பத்தாததுக்கு விலைவாசி அதிகமாகிடுச்சு. இப்போ அதை எல்லாருமே இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பழம் வாங்கி அவ்வளோவா சாமி யாரும் கும்பிட்றது கிடையாது. எல்லாத்துலேயும் ஒன்று தான் வாங்கி கும்பிடுவாங்க. ஆனால் வாங்கி கும்பிட்றது வந்து வீடு வீடாக கொஞ்சம் மக்கள் வெளியே வரதை தவிர்த்துட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால வீடு வீடாக கொண்டு போய் விற்க ஆரம்பிச்சிட்டாங்களா. பத்தாவதுக்கு ஆன்லைனில் புக் பண்ணி வாங்கிக்கிறாங்க. ஒன்று கிடச்சா போதுன்றாங்க. இப்போ ஆன்லைன் நிறைய பெருகி போச்சு. அதனால மக்களோட வரத்து அதிகம் இல்லாதனால பழ விலை கூடி போச்சே தவிர வரத்து கம்மியாக போச்சு. எங்களுக்கு வியாபாரம் இல்லை அவ்வளோவா. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நிற்கவே முடியாது, பழம் அடுக்க முடியாது. வாங்கி எப்படி அடுக்கிக்கிட்டே இருந்தாலும் ஒரு ஆள் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஒரு ஆள் விற்றுக்கிட்டே இருப்பாங்க, ஒரு ஆள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த வருஷம் அப்படி கிடையாது. கூப்பிட்டு விற்கிற மாதிரி இருக்குது. 20 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்குலாம் கேட்குறாங்க. ஆனால் விலைவாசி பயங்கரமாக ஏறி போச்சு. அது எங்களுக்கு கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. போன வருஷம்லாம் ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கிலோ 80 ரூபா அந்த மாதிரி போட்டுட்டு இருந்தோம். இந்த தடவை 120 ரூபா 140 ரூபான்னு போட்டால் கூட அந்தளவுக்கு மக்கள் வாங்க விரும்ப மாட்டேங்கிறாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வியாபாரம், 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வியாபாரம் இப்போ இல்லை. மழை வந்து ஆளும் வந்துச்சு. போன தடவை மழை வந்து ஆளும் வந்துச்சு. இந்த தடவை வந்து ஆள் தான் ஏறி வரல. நாளைக்கு தான் விழா சுற்றி. இனிமேல் சாயந்தரம் 6 மணிக்கு மேலே எப்படின்னு தெரியல. அதே மாதிரி நாளைக்கும் ஓரளவுக்கு ஆள் வந்தால் கொஞ்சம் இதாக இருக்கும். வியாபாரத்துக்கு மார்க்கெட் இல்லாதனால விலைகள்லாம் உயர்வாக தான் இருக்குது சார். ஆனால் நம்ம விசேஷத்துக்கு வாங்கணுமே சொல்லிட்டு வாங்கிட்டு போய்கிட்டு இருக்கோம். நாங்கள் எவ்வளோ இருக்கும் முன்னாடி எப்படி இருந்துச்சு? முன்னாடி வந்து ஒரு கொய்யாப்பழம் தான் கிலோ 60 ரூபா 40 ரூபான்னு இருக்கும். இப்போ 80 ரூபா. நவாப்பழம் வந்து 40 ரூபா தான் இருக்கும். இப்போ 80 ரூபா சொல்கிறாங்க. அது மாதிரி இந்த ஆரஞ்சு பழம் எல்லாம் விலை வந்து கூட தான் சொல்கிறாங்க. எல்லாமே மக்கள் வந்து ஆர்வம் வாங்குறாங்களா இல்லை குறைவாக இருக்கா? வாங்குறாங்க. ஏன்னா வாங்கி தானே ஆகணும். சாமி கும்பிட்றத வாங்கி தான் ஆகணும். அதனால நினைக்கிறாங்க. வேற ஏதாவது புதுசாக பார்த்தீங்களா? விநாயகர் சிலை அந்த மாதிரி புதுசாக புதுசாக இப்போ வந்து கலர் அடிச்சு ஃபுல்லாகவே இதாக இந்த வந்து இந்த மண் கலரில் இருக்கும். இப்போ அந்த கலராக வருது. எப்படி இருக்கு? அது நல்லா இருக்குது சார். அந்த மாதிரி வாங்கணும்னு நினைக்கிறேன். பார்த்தேன், இப்போ வாங்க முடியல. இப்போ வாங்கணும். சென்னை அடுத்த தாம்பரம் மற்றும் சுற்றுவட்டார பொதுமக்கள் தாம்பரம் சண்முக சாலை மார்க்கெட்டில் குவிந்ததால் விற்பனை களைகட்டியிருந்தது. திருப்பத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விநாயகர் சிலை மற்றும் பூஜை பொருட்கள் விற்பனைக்கு அதிகமாக கடைகள் வைக்கப்பட்டிருந்தன. விலையை பொருட்படுத்தாமல் மக்கள் வாங்கிச் சென்றனர்.
கிருஷ்ணகிரி ஹோசூர் மலைச்சந்தையில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி பூக்கள் விலை 4 மடங்கு எகிரியிருந்தது. 1 கிலோ மல்லி 2000, முல்லை 1600, கனகாம்பரம் 2000, சாமந்தி 500, ரோஜா 400 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. விலை அதிகம் என்றாலும் வியாபாரம் நன்றாகவே இருப்பதாக வியாபாரிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர்.